கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி திருமணியை நாம் வாசிக்கிறோம். ஆம், உண்மையாகவே தேவன் நம்முடைய வாழ்விலே அநேக அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். அவர் செய்திருக்கிறதான அதிசயமான காரியங்களை என்னை பார்த்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறதான நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த ஆராதனை முழுவதையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி இந்த ஆராதனையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் யாவரும் தலைவணங்கி தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காய் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்ததான எங்கள் அன்பின் பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, மகிழ்ச்சியான இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்தி வைத்திருக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நேரத்திலும் நாங்கள் கூடிமை ஆராதிக்கும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாக தந்த பாக்கியத்தை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை ஆராதிக்கும் பொழுதே உடைய பிரசனத்தை விளங்க பண்ணி இந்த ஆராதனை முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆராதனையிலே பங்கெடுக்கதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவனுடைய பிரசனத்திலே கலிகூர்ந்து மகிழும்படியாக, தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் என்று ஆடுகின்றோம். தொடர்ந்து திருமறைகளை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்து எங்களுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணித்து தெய்வ சித்தம் செய்கின்றவர்களாக கர்த்தர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். மீதியான சபைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. இரட்சகர் இயேசுவின் திருப்பெயரால் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு பாடலை பாடி நாம் தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் என்கிறதான பாடல்களை நாம் யாவரும் செய்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி உமக்கு மகிமை தருகிறோம், உம்மெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா,
கண்ணீரோடு ஒரு சிலதான நிமிடங்கள் நம் தேவனுக்கு சோத்திரவர்களை நாம் ஏறிடுவோம். கண்மலையை வெடித்து வைத்து தன்னுடைய கருத்தால் மூடுகிறதான ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை தாங்கி நம்மை பலப்படுத்தி நம்மை பாதுகாத்து வருகிறதான கிருபையை எண்ணி பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று சொல்லி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, அப்பா நீங்க வாழ்விலே செய்ததான எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவர் செய்து வருகிறதான எல்லையற்ற நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்களில் நாம் நினைத்து பார்ப்போம். துன்பத்தின் வேளையிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே தேவன் நம்மை சுமந்து வந்தபடியினால், நமக்கு ஆறுதல் கொடுத்தபடியினால் அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி சொல்லுவோம். ஆண்டவரே எங்களுடைய வேதனை எங்களுடைய வியாதிகள் எல்லாம் எங்களை விட்டு மாற்றினபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் என்று சொல்லி சொல்லுவோம். ஆண்டவரே நமக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுவோம். மகிமையின் ஆண்டவர் உண்மையாகவே நமக்கு இல்லை. நம் தேவனுக்கு ஆராதனை செலுத்தும் பொழுது மத்தியில் அவர் அசைவாண்டுகின்றவராக நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கின்றவராக காணப்படுகின்றார். ஆண்டவரே நீ செய்தான எல்லா நன்மைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ளதான தேவன் அவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லமை நிறைந்ததான ஆண்டவர். மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், மனிதர்களால் முடியாத எல்லா காரியங்களையும் அவர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று சொல்லி சொல்லுவோம். எல்லாவற்றையும் செய்வதற்கு அதிகாரம் இருந்ததான் ஆண்டவர். எல்லா வேதனைகளை மாற்றுவதற்கு அதிகாரம் இருந்ததான் ஆண்டவரை சொன்னதானதில்லை. அப்பா என்னுடைய பாரங்களை நாங்கள் இறங்க வைத்து நீ செய்ததான எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று சொல்லி சொல்லுவோம். உன்னதமானவரை மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி திறமையில வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உன்னதமானவர் நிழலில் நாம் தங்குபடியாக அடைக்கலம் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு பாராட்டி வருகிறார். கிருபைகளை எண்ணி பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுவோம். ஆயிர திறந்து அப்பா நம்மை சுமந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றி கர்த்தாவே. இந்த ஒரு வார காலம் எங்களுடைய வாழ்விலே செய்து வருகிறதான அனைத்து நன்மைகளை நீங்க பார்த்து மக்கள் நன்றி சொல்லி, பாவங்கள் செய்ததுண்டு, அக்கிரமங்கள் செய்ததுண்டு, அவைகள் மத்தியிலும் என்னுடைய பாவங்களை மன்னித்து பாவத்தின் நிமித்தமாக எங்களை தள்ளிவிடாதபடிக்கு எங்களை சேர்த்து கொண்டீரே அப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி சொல்லி சொல்லுவோம். ஆண்டவர் செய்ததான நன்மைகளை அவை நினைத்து பார்ப்போமானால் காலங்கள் போதாது. 1000 நாவுகள் இருந்தாலும் அவர் நம்முடைய வாழ்விலை செய்திருக்கிறதான நன்மைகளை சொல்லி முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவரை சிறதாமத்திலே சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே நீ செய்ததான நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு சோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா என்று சொல்லி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜானே செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜானே செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி ஜீவனா
நோக்கி கூப்பிடுகிறதான காக்கி குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறதன் ஆண்டவர் எம்மிடமாவது நேரங்களை பாதுகாத்து வருகிறபடி நான் நல்ல உணவு கொடுத்து நல்ல உடையை கொடுத்து நேரங்களை தாங்கி அரவணைத்து வருகிறபடி நான் மக்கு நன்றி செலுத்தி வைத்து தேய்க்கிறோம் ஆண்டவர். ராஜா மக்கு நன்றி செலுத்தி வைத்து தேய்க்கிறோம். வல்லவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். போதுமானவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். தண்ணீரை திராட்சரசமாக வாங்கினதான வல்லமையில் இருந்ததான ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்தி வைத்து தேய்க்கின்றவை ஸ்தோத்திரிக்கிறோம். எகிப்திலே ஜனங்களை தம்முடைய ஜனங்களை 10 எகிப்தின் ஜனங்கள் 10 வாதையினால் அவதிப்பட்டதான வேளையில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அந்த வாதைகளிலிருந்து பாதுகாத்துக் கொண்டு வர உமக்கு நன்றி செலுத்தி வைத்து தேய்கின்றோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விடவர்களை நடக்க செய்ததான தேவன் குருடர்களை பார்வையிட செய்ததான ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலும் அனுதினமும் நீ செய்து விடுதான எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி வைத்து நீக்கின்றமை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து வாழ்வதற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து உமக்குள்ளாக நிறைகளை வழிநடத்தி வருகிறதான அன்பின் கிருபைகளை நினைத்து பார்த்து மனதார உம்மை வாழ்த்தியிலும் ஸ்தோத்திர பலிகளை நிறைவேற்று. ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரித்து வாயில வாங்கல்ல தொடர்ந்து உங்களுடைய நன்மைகளை ருசித்திருக்கிறதான நாங்கள் அனுபவித்திருக்கிறதான நாங்கள் நன்றியுள்ளவர்களாக வாழ்வதற்கு கிருபை செய்கிறோம். எல்லா நன்மைகளும் இந்த கரத்தில் உங்களுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். மனமே இந்த வாசனை மலர்களாக நன்றி வழிகளை தயவாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உண்மையாகவே தேவன் ஆராதனைக்கு உரியவராக காணப்படுகிறார். கடந்த வாரத்திலே பார்த்தோம் தெய்வன் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி. கொரோனாவினுடைய தாக்கத்திலே நாம் காணப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே நமக்குள்ளாக ஒரு பெரிதான எண்ணம், இத்தனை அழிவுகள், இத்தனை உயிரிழப்புகள், இவைகள் மத்தியிலே தேவன் எங்கே இருக்கிறார் என்கிறான் ஒரு கேள்விக்குறி காணப்படுகிறது. ஆனால் தேவன் எங்கேயும் செல்லவில்லை. நமக்குள்ளாக இருக்கிறார், நம்முடைய அருகாமையில் இருக்கின்றார். ஆனால் நாம் தான் தேவனை விட்டு கடந்து செல்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். சரி, நாம் தான் தேவனை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனாவின் இந்த இப்படிப்பட்டதான நோய் தொற்றினுடைய இந்த சூழ்நிலைகள் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துவது என்ன? தேவன் என்ன நம்முடைய வாழ்விலை சொல்ல விரும்புகிறார்? நாம் அநேக நேரங்களிலே பல பிரயாசங்களை பட்டு நம்முடைய வாழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம், படித்துக் கொண்டிருக்கிறோம், நல்ல உயர்வுகளை அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த உயர்வு அந்த லட்சியத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவைகள் மத்தியிலே இப்படிப்பட்டதான ஒரு நோய் நொடிக்குள்ளாக நாம் அவதிப்பட்டு வீடுகளிலே இருக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையிலே இந்த காரியங்கள் நிமித்தமாக, இந்த சூழ்நிலை நிமித்தமாக தேவன் நம்முடைய வாழ்விலே ஏதோ ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறார். எதை நினைவுபடுத்த விரும்புகிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகின்றது. உண்மையாகவே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆனால் தேவன் இந்த நோய் நொடிகள் மத்தியிலே இந்த முழு உலகத்திற்கும் தேவன் ஞாபகப்படுத்துகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்வு நிரந்தரமற்றது, நம்முடைய வாழ்வு குறுகினது. நாம் பல பிரயாசங்களை தேடி, வேலைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்வு நிலையற்றது என்பதை நம்முடைய வாழ்விலே
அநேக நேரங்களில் மறந்து விடுகின்றவர்களாக காணப்படுகின்றோம். ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறோம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வானது குறுகினது, நிலையற்றது, எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை விட்டு கடந்து செல்லலாம் என்று அநேக நேரங்களிலே நாம் அவைகளை சிந்திப்பதற்கு, அதை நினைவு கூறுகிறதற்கு நாம் மறந்து விடுகிறவர்களாய் இருக்கின்றோம். அநேக இழப்புகள் ஒருவேளை நம்முடைய வாழ்வை பார்த்திருக்கலாம். அவைகளை பார்க்கும் பொழுது எல்லாம் தெய்வம் நமக்கு நினைவூட்டுவது, மகனே மகளே உன்னுடைய வாழ்வையும் இதே போன்றதுதான் என்று சொல்லி. ஆகவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 15-14 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. 103வது சங்கீதம் 15வது வசனம் 16வது வசனம். 103வது சங்கீதம் 15-16. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல போக்கிறான், காற்று அதின் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் அதை அறியாது என்று சொல்லி. உண்மையாகவே மனுஷனுடைய நாட்கள் எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதா? புல்லுக்கு ஒப்பாக. நாம் புல்வெளிகளை கடந்து செல்லும் பொழுது, வயல்வெளிகளை கடந்து செல்லும் பொழுது பச்சை பசேல் இருக்கிறதான அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம், அந்த புல்வெளிகளை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அழகானது, எவ்வளவு பசுமையானது, நம்முடைய கண்களுக்கு எவ்வளவு ஒரு குளிரூட்டுவதான ஒரு காரியங்கள். ஆனாலும் அந்த பச்சை பசேல் இருக்கிறதான அந்த புல்லுக்கு சமானமாய் மனிதனுடைய வாழ்வை தேவன் ஒப்பிடுகின்றார். இந்த புல்லினுடைய நிலைமை என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், அந்த புல் சீக்கிரமாக உலர்ந்து போகக்கூடியது. பச்சை பசேல் என்று இருக்கக்கூடியதான அந்த புல்லானது ஒருவேளை தண்ணீர் இல்லாமல் இருக்குமானால், அல்லது வாகனங்களால் மிதிபடுமானால், அல்லது மனிதர்களால் மிதிபடுமானால் சீக்கிரமாக அது அறுப்புண்டு போகக்கூடியது, அது சீக்கிரமாக உலர்ந்து போகக்கூடியதுமாய் காணப்படுகின்றது. அப்போ நம்முடைய வாழ்விலே நினைவு கூற வேண்டியதான இந்த காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்வு, நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒருவேளை 80 வயசு வரை நான் வாழுவேன், அல்லது 90 வயது வரை வாழ்வேன் என்று சொல்லல. என்னுடைய வாழ்வை எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை விட்டு கடந்து செல்லலாம். எந்த நேரத்திலும், எந்த நிமிடத்திலும். புல் எப்படியாக விழுந்து போகிறதோ, அறுப்புண்டு போகிறதோ, அதே போலதான் மனிதனுடைய வாழ்வும் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தின் வழியாக நாம் அறிய முடிகிறது. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல சொல்லுகிறது, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல போக்கிறான், காற்று அதின் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று. ஒரு சிலதான பசுமை வெளிகளுக்கு நாம் கடந்து செல்வோமானால், ஒருவேளை அந்த பூக்கள் சிறிய சிறிய பூக்களாக இருக்கலாம். ஆனால் அந்த புல்வெளிக்கு நாம் கடந்து செல்லும் பொழுது அதனுடைய அழகே ஒரு தனி. ஒருவேளை நாம் எவ்வளவோ ஆடைகளை உடுத்திருக்கலாம், எவ்வளவோ விலை உயர்ந்த ஆடைகள் நாம் உடுத்திருந்தாலும் அந்த பூக்களை பார்க்கும் பொழுது நமக்கு உள்ளத்திலே ஒரு பிரதான மகிழ்ச்சி. அவ்வளவு அத்தனை அழகாக தேவன் படைத்திருக்கிறார், அவ்வளவு அழகானது. அந்த பூக்களுக்கு, உலகத்திலே நான் பூக்களுக்கும் இயற்கைக்கும் அழகானது, அதற்கு மாற்று இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை, அத்தனை அழகானது. ஆனால் ஒரு பெரிய காற்று அதன் மேல் படும் பொழுதோ, அல்லது ஒருவேளை காலையில் போக்கினது, வெயில் அதிகமாக ஏறும் பொழுது அந்த பூவானது உலர்ந்து போகின்றது, அது உதிர்ந்து போகின்றது. அல்லது வேகமாக காற்று அதன் மேல் படும் பொழுது அது உண்மையாகவே அதிலிருந்து உதிர்ந்து போகிறதாய் காணப்படுகின்றது. நாம் மனிதனுடைய வாழ்வை குறுகினதான புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாக திருமறை சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே நாம் அவைகளை மறந்து நம்முடைய வாழ்க்கை பாதையை நாம் ஓட்டிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். 90வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம் 10வது வசனத்திலே மோசேயினுடைய இந்த சங்கீதம் 90வது சங்கீதம் ஒரு மோசேயினுடைய ஒரு ஜெபமாக இருக்கிறது. அந்த சங்கீதத்திலே மோசே இவனமாக சொல்கிறான். 90வது சங்கீதம் 10வது வசனம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது
அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று சொல்லி. ஒருவேளை நோய்நொடிகள் வராமல் இந்த உலகத்திலே காணப்படுவோமானால் ஒரு 70 வயது 80 வயசு வரை இருக்கலாம். அவைகளும் ஆனால் அத்தனை ஆண்டுகள் நாம் நிரந்தரமாக இருப்போம் என்பதற்கு எந்தவித ஒரு கேரண்டி கிடையாது. எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்வு நம்மை விட்டு கடந்து போகிறதாக காணப்படுகிறது. அப்படி இருக்கிறபடியினாலே நாம் உண்மையாகவே வாழ்வை அது வாழ்வுடைய காரியங்களை நாம் நினைவு கூர்ந்து அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை பாதையை நடத்தி செல்ல வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு வேத பகுதியை திருப்பிக் கொள்வோமானால் யாக்கோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமானால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, உங்களுடைய ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சம் காலத்தில் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது என்று சொல்லி. ஒரு இடத்துல குப்பையெல்லாம் போட்டு கொளுத்துவோமானால் அந்த இடத்திலே புகை எழுப்புகிறது. ஆனால் அந்த புகையானது அப்படியே அந்த இடத்திலே தனித்திருப்பதில்லை. ஒருவேளை 5 நாட்களாக 10 நாட்களாக, ஒருவேளை ஒரு 20 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக அந்த புகையானது அந்த எரிக்கிறதான அந்த சூழ்நிலையிலே ஏற்படுகிறதான அந்த புகையானது அதே இடத்துல நிலை கொள்வதில்லை. கொஞ்ச நேரத்திலே அவைகள் மறைந்து போகிறதாக காணப்படுகிறது. அதே போலதான் மனிதனுடைய நாட்களை குறித்தது யாக்கோபு சொல்கிறார், நம்முடைய வாழ்வை புகையை போன்று இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. நாளைக்கு இதை நாளை செய்வோம், கடவுளுக்கு சித்தமான, அதனால சொல்றாரு, கடவுளுக்கு சித்தமான அதற்கு பின்னாடி உள்ளதான வசனங்களை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறாரு, நாங்கள் உயிரோடு இருந்தால் இதனை செய்வோம் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் மனுஷனுடைய வாழ்வை புகையை போல இருக்கிறது. அநேக நேரங்களிலே நாம் தெய்வனை அறிந்திருக்கிறதான நாம் நம்முடைய வாழ்வு நிலையற்றது என்பதை நாம் மறந்து விடுகிறவராக இருக்கிறோம். இந்த கொரோனா நாட்கள் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஒரு தனிப்பட்ட மனிதருக்கல்ல, உலகத்தில் இருக்கிறதான அத்தனை மக்களுக்கும் ஒரு நினைப்போடுதல். மகனே, இந்த உலகத்திலே தான் அனைத்து மனித குலத்திற்கு ஒரு நினைவூட்டுதலை நம்மை படைத்ததான இறைவன் சொல்லுகிறார். என்ன நினைவூட்டுதல் என்றால், மனிதனுடைய வாழ்வு நிலையற்றது, குறுகினது. எந்த வேளையிலும் ஒருவேளை ஒரு புயல் வரலாம், ஒருவேளை பலவிதமான புயல்களை ஒவ்வொரு வருடமும் நம்முடைய வாழ்க்கையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லது பலவிதமான ஒருவேளை ஒரு யுத்தம் வரலாம், அல்லது இதே போன்றதான பலவிதமான நோய்கள் வரலாம். எப்படி வேணாலும் நம்முடைய வாழ்வு நம்மை விட்டு கடந்து செல்லலாம். ஆக நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சன்னிதானத்தை நாம் கேட்க வேண்டியது, நான் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை, நான் உண்மையாகவே என்னுடைய வாழ்வு நிலையற்றது என்பதை உணர்ந்து அதற்கேற்ற விதமான வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதற்கு தெய்வம் நம்மை அழைக்கிறவராக இருக்கின்றார். சங்கீதம் 103ஆம் சங்கீதத்திலே உண்மையாகவே தேவன் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது: மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருடைய நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு தள்ளி போட்டார் என்று சொல்லி. நம்முடைய வாழ்விலே நாம் இப்படி நாம் நம்முடைய வாழ்வை குறுகினதாக, மிகவும் குறுகினதான ஒரு வாழ்வாக இருக்கிறபடினாலே நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது. தெய்வனுக்குள்ளாக பாவமற்றதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தெய்வனுக்குள்ளாக நம்மை பலப்படுத்த வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே நம்முடைய வாழ்வு நிலையற்றது என்பதை நாம் அறியும் பொழுதுதான் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றுகிறதான தெய்வனை சார்ந்து அந்த தெய்வனை நோக்கி வாழுகிறதான வாழ்க்கை நாம் வாழ முடியும். நாம் தெய்வன் நம்முடைய வாழ்வு குறுகினதாக இருக்கிறபடியினால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழலாம். நாம் நம்முடைய வாழ்வு குறுகினதாக இருக்கிறபடினாலே
நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியம், நாம் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, நாம் இந்த உலகத்திலே செய்யறதான எந்த காரியமும் நம்முடைய மரணத்தோடு கூட வருவதில்லை. ஒருவேளை படிப்பாக இருக்கலாம், ஒருவேளை பட்டம் பெற்று டாக்டரேட் பெற்று அநேக கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் அது குறுகியதான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நம்மை விட்டு கடந்து, ஜீவன் நம்மை விட்டு கடந்து செல்வது, நாம் இந்த உலகத்திலே படிக்கிறதான படிப்பு நம்மோடு கூட வரப்போவதில்லை. ஒருவேளை செல்வங்களாக இருக்கலாம், நாம் சம்பாதித்ததான செல்வங்கள் நம்மோடு கூட வரப்போவதில்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்விலை சம்பாதித்ததான புகழாக இருக்கலாம், நாம் சம்பாதித்ததான புகழ் நம்மோடு கூட வருவதில்லை. நண்பர்கள் நம்மோடு கூட வருவதில்லை. நம்மோடு கூட வருகிறதான ஒன்றே ஒன்றே நாம் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமோ அந்த காரியங்களே நம்மோடு கூட வருகிறதாக இருக்கிறது. அதனால இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் எல்லாரும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்போ நம்முடைய வாழ்வு நிலையற்றதாக இருக்கிறபடினாலே பாவத்தை நம்மை விட்டு மாற்றுகிறதான தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டியது. நியாய தீர்ப்பை உணர்ந்து இந்த தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார்கள். ஒருவேளை அந்த பாவமான ஒரு வாழ்வே நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அதற்கான தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் தொடர்ந்து பாவமற்றதான ஒரு வாழ்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டியவர்களாக அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்வு குறுகினது. ஆனாலும் இந்த உலகத்திலே பிறந்ததான ஒவ்வொரு மனிதனும் நியாயாசனத்திற்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டியது. அதிலிருந்து யாருமே தப்ப முடியாது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு இவ்வாறாக எழுதுகிறார். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எல்லாரும் அவனவன் செய்த நன்மைக்கானாலும் சரி தீமைக்கானாலும் சரி அதற்கான பலனை அடையும்படியாக எல்லாருமே தேவனுடைய சிங்காசனத்தில் தேவனுடைய நியாயத்திற்கு முன்னதாக நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருமே அதற்கு விதிவிலக்கு இல்லை. அப்படி இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்வோ குறுகியதாக இருக்கிறது. அந்த குறுகியதான வாழ்க்கையின் அடுத்த கட்டம் நியாய தீர்ப்பு. அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து அந்த குறுகின வாழ்விலே, குறுகின ஜீவனுள்ளதான நாட்களிலே நாம் நல்ல காரியங்களை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை, தேவனுக்கு சுத்தமான காரியங்களுடைய வாழ்விலே நாம் கை கொண்டு தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே எப்படியாக சொல்கிறது, அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாயிருக்க நாடுகிறோம். யார் பிரியமாயிருக்க வேண்டும்? எல்லாரும் நியாயாசனத்தின் முன்பதாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எல்லாரும் நாங்கள் ஒருவேளை குடியிருந்தாலும் சரி குடியில்லாமல் போனாலும் சரி தேவனுக்கு பிரியமாயிருக்க நாடுகிறோம். அதான் வருகிறதல்ல. தேவனுக்கு பிரியமாய் இருப்பது தானாக வருவதில் நாம் நாட வேண்டும். ஏதாவது ஒரு வேலைகளை தேடி நாடி போகிறோம், ஓடி போகிறோம், படிப்பை நாடி போகிறோம். அதே போல நம்முடைய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் நாடி செல்ல வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்வு குறுகினதான அந்த வாழ்வு, இந்த கொரோனாவின் நாட்கள் நமக்கு மனிதனுடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை கண்கூடாக பார்க்க செய்திருக்கிறது. ரிஷிகேஷ் என்கிறதான ஒரு இடம் இருக்கிறது. அந்த பகுதிகளான கங்கை நதி ஓடுகிறது. புனித நீராடுவதற்காக அநேக ஜனங்கள் அந்த இடத்திற்கு போய் சென்று பார்ப்பீர்களால் தெரியும். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் புனித நீராடி இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு அந்த நதியிலே
குளித்தால் பாவ நிவர்த்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் என்கிறதான ஒரு சிந்தையோடு அநேக ஜனங்கள் அந்த இடத்துல வந்து புனித நீராடுகிறது ஒரு வழக்கமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அதே புனித நீராடுகிறதான அந்த கங்கை நதியிலே இன்னைக்கு இந்த கொரோனா எத்தனையோ பெண்ணங்களை, ஆயிரக்கணக்கான பிணங்கள், ஆயிரக்கணக்கான சடலங்கள் மிதந்து வந்ததை காண முடிந்தது. நம்பிக்கைக்குரியவர் ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் மாத்திரமே நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி போட்டு நம்முடைய பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி போட்டு அந்த நியாய தீர்ப்பில் தப்பித்துக் கொள்வதற்கு, நியாய தீர்ப்பில் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை வழிநடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் நாம் செய்ய வேண்டியது ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னுடைய வாழ்வு குறுகினது, அந்த குறுகினதான நாளிலே நான் உமக்கு பிரியமாய், அந்த குறுகின நாட்களே நான் எவ்வளவுத்திற்கு நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியுமோ, எவ்வளவுத்திற்கு நான் உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் மறுரூபமாக முடியுமோ, அந்த அவ்வளவு அளவாய் என்னை நான் ஒவ்வொரு நாளும் என்னை ஆயத்தப்படுத்தி அந்த நியாயாசனத்திற்கு முன்னதாக நான் வரும் பொழுது என் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்ட நிலைமையில நான் தேவனை தரிசிப்பதற்கு, அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னை தகுதியுடையவர்களாக மாற்றும் என்று சொல்லிதான் நிலைமையிலே நம்முடைய வாழ்வை நாம் தேவனுக்கு அவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு ஒப்புக் கொடுப்பதற்காக இந்த கொரோனாவின் அந்த நாட்கள் நம்மை நினைவூட்டுகிறதாய் காணப்படுகின்றது. ஒருவேளை அனைவர்களை மறந்து விடுகிறதான அந்த காரியத்தை இந்த நாட்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வு ஜீவன் நிலையற்றது என்பதை உணர்ந்து நான் உமக்கு பிரியமானதை ஒவ்வொரு நாளும் செய்வதற்கு எனக்கு பலன் தாக்க இயேசுவா. நான் நியாயாசனத்திற்குள்ளதாக நிற்க வேண்டியதான நேரங்கள் இருக்கின்றது. அந்த நியாயாசனத்தில் நியாய தீர்ப்புக்கு நான் தப்பித்துக் கொள்வதற்கு விதமாக உமக்கு பிரியமானது செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானது செய்வதற்கு நான் நாட்டமுடையவர்களாக அப்படிப்பட்டதாக நாட்டத்தோடு செயல்படுவதற்கு எனக்கு உதவி புரியும் இயேசுப்பா என்று சொல்லி கேட்போம். அப்படி நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். இந்த கொரோனாவின் நாட்கள் நமக்கு நம்முடைய வாழ்வு, நம்முடைய ஜீவன் குறுகினது என்பதை, நம்முடைய ஜீவன் புல்லுக்கும் பூவுக்கும் புகைக்கும் சமமானது என்பதை நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. அதை மறந்து செயல்படுகிறதா நாம் அதை ஞாபகப்படுத்துகிறதான தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆமாண்டவரே, என்னுடைய வாழ்வு குறுகினது, என்னுடைய வாழ்வு, என்னுடைய ஜீவன் நிலையற்றதாக இருக்கிறபடினால ஒவ்வொரு நாளும் தேகத்தில் குடியிருந்தால் போனால் தெய்வனுக்கு பிரியமாய் இருப்பதற்கு நாடுவதற்கு எனக்கு பலன் தாங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் பாதையில் நடப்பதற்கு ஏற்றதான செயல்களை செய்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க சாமி. என்னுடைய பாவத்துக்காக மறித்து கிழக்குக்கு மேற்கு அவ்வளவு தூரமாய் பாவங்களை எங்களை விட்டு மாற்றுகிறதான தெய்வனுக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லி நம்முடைய வாழ்வை நாம் தெய்வனுக்கு ஒப்புக் கொடுப்போமானால் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறான தேவன், நம்முடைய காதுகளிலே மெல்லிய சத்தத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறான நம்முடைய ஆண்டவர், மகனே மகளே, உடைய வாழ்வு குறுகின வாழ்விலே பரிசுத்தமாக எனக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பாயா? எனக்கு பிரியமாய் வாழ்வதற்கு முன்வருவாயா என்கிறதான அந்த மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கமானால்
பரிசுத்த ஆவியான சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அன்பு நிறைந்ததான நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தன்னுடைய வேத வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நோய் தொற்று காலங்கள் எங்களுடைய ஜீவன் நிலையற்றது என்பதை எங்களுக்கு நினைப்பூட்டுகிறதாக இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் என்னுடைய வாழ்வை தேவனுக்கு பிரியமான ஒரு நடக்கை உள்ளவர்களாக, எப்படிப்பட்டதான சிந்தனையுள்ளவர்களாக வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலம் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்கிறான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் தேவனுக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே அது பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விதமாய் அந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறான். தொடர்ந்து நோய் தொற்று காலங்கள் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறதால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றோம். வாழ்வாதாரங்களை இழந்து காணக்கூடியதான பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றோம். நல்ல வாழ்வாதாரங்களை தருகிறாங்க. சமாதான குறைபாடுகளோடு காணக்கூடியதான பிள்ளைகளில் ஒவ்வொரு குடும்பங்களில் நல்ல சமாதானங்களை கட்டடுகிறாங்க. பிரச்சனைகளை மாற்றுகிறாங்க, போராட்டங்களை மாற்றுகிறாங்க, வியாதிகளை மாற்றுகிறாங்க, வறுமைகளை மாற்றுகிறாங்க. ஆண்டவரே, பலவீனங்களோடு இருக்கிறான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல பலனையும் கிருபைகளையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து கிருபை கூடாது. நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருள் புரிய விடமாய் பலம் தர விடமாய் எங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல